எஸ். இப்போ நம்ம அப்ளைட் மேத்ஸில் பார்க்க போகிறது ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். the side of the equilateral triangle. equilateral triangleனா all sides ஈக்குவலாக இருக்கும். triangle in which all the sides are equal is an equilateral triangle. அந்த சைடு let it be ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அட் த ரேட்னு கொடுத்துட்டாங்களே அந்த டெரிவேட்டிவ் இன்க்ளூட் ஆகுது. ஸோ சைடை நம்ம ஏன்னு வச்சதுனால dA by dt is equal to 2. or else இந்த சென்டிமீட்டர் பை செகண்ட்னு கொடுத்தாலே அந்த டெரிவேட்டிவ் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட் வாட் ரேட் இட்ஸ் ஏரியா இன்க்ரீசிங். ஏரியா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா டிஏ பை டிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஏரியா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when the side வந்து small a which is equal to 20 சென்டிமீட்டராக இருக்கும்போது ஏரியா என்ன. திஸ் இஸ் ஆர் கொஸ்டின். ஸோ இங்கே இன்னொரு ஹிண்ட்டும் கவனிச்சிங்கன்னா இன்க்ரீஸிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய வேல்யூ ப்ளஸில் எடுக்கணும். சம்டைம்ஸ் இங்கே டிக்ரீஸிங்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எடுக்கிற இந்த வேல்யூ வந்து மைனஸில் எடுக்கணும். அந்த இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கை கூட நீங்கள் கீனாக வாட்ச் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். கிவன் டு ஃபைண்ட் எழுதிட்டோம். ஸோ சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஏரியா வேணும். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்னங்க? area of equilateral triangle half into base into h னா நீங்களே மண்டையில கொட்டிக்கோங்க. ஏன்னா அது for right angle triangle. This is for equilateral triangle. Yes, root 3 by 4 a square is the area of the equilateral triangle. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏரியாவை வித் ரெஸ்பெக்ட் டு டி dA by dt பண்ண போறோம். ஸோ d by dt ஏக்கு பதில் யாரை சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? 3 divided by 4 root 3 divided by 4 a square சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் இப்போவும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்குது. பட் நீங்கள் பண்ண வேண்டியது வித் ரெஸ்பெக்ட் டு டி ஃபங்க்ஷன் வேல்யூவும் வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூவும் டிஃபர் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? அப்படி டிஃபர் ஆகும்போது எஸ் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாமா? கான்ஸ்டன்ட் ரூட் 3/4 ஏல பவரில் இருக்கிற 2 ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வந்தாச்சு. ஏல ஒருத்தரை ரெடியூஸ் பண்ணியாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணும்போது dA by dt. with respect to r na dr by dt. So I can cancel it out. So 4யும் 2யும் cancel பண்ண இங்க 2. So next root 3 by 2 a dA by dt. dA by dt is given as 2. ஸோ அந்த 2 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன ஆகும்? அகெயின் 2 and 2 will get cancelled. ஸோ your final answer will be root 3a அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். root 3a இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. dA by dt is root 3a. ஆனால் நம்மளை டு ஃபைண்ட் நாங்கள் a equal to 20 சென்டிமீட்டரில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ dA by dt at a equal to 20 அப்படின்னும் போது root 3 into 20 it will be 20 root 3. if you want you can substitute the value root 3க்கு பதிலா. லோ இதெல்லாம் தேவையில்லை. ஏரியாவை எப்படி மெஷர் பண்ணுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயரில் மெஷர் பண்ணுவோம். டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ your final answer it will be n equal to 20 is 20 root 3 centimeter square per second. This is your final answer. Doubts? Bye bye. Take care.